டே 10 ஆஃப் 1% பெட்டர் எவ்ரி டே. ஆக்சுவலா இன்னைக்கு நல்ல தூக்கம். நல்லா பொளந்து தூங்கிட்டேன். ஸோ காலையில அவசர அவசரமா எந்திரிச்சு அடுப்பங்கரையில வந்து ஒரு கருப்பு காப்பிய போட்டு டைம போய் பார்த்தா மணி ஆல்ரெடி 6:15. அதோட கிளம்பி நம்ம ஃபீனிக்ஸ் பைய தூக்கிட்டு நேரா பால் சப்ளை கிளம்பியாச்சு. ஸோ ஆல்ரெடி நான் கிளம்பும்போது எப்போதுமே இருட்டி தான் இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்தா அழகா சன்ரைஸும் சூப்பரா விடிஞ்சிருந்துச்சு. அத அப்படியே ஸ்லோவா வீடியோ எடுத்துட்டு கடைக்கு போய் சேரும்போது ரொம்ப லேட் ஆயிருச்சு. அதனால நம்ம பால் சப்ளைவ பெருசா எதுவும் வீடியோ எடுக்கல. ஸோ பால் சப்ளைலாம் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்துட்டு மார்னிங் ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு எப்போதும் போல 2 பனானா. பனானா அடிச்சுட்டு ஊத்திட்டு நேரா ஜிம் போயாச்சு. ஜிம்ல போனா இன்னைக்கு வெயிட்ட செக் பண்ணா ஒரே புன்னகை. ஏன்னா கஷ்டப்பட்டு 3 கிலோ குறைச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கான வெயிட் பார்த்தீங்கன்னா 77.5 கேஜிஸ். நம்ம இந்த வீக் வந்துட்டு 2000 கேலரிஸ் தான் இன்டேக் எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆக்சுவலா ஆப் டே. மெயினா ஃபோக்கஸ்ட் பண்ண எல்லாமே கிரன்ச்சஸ் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டா வெயிட்டட் கேபிள் கிரன்ச்சஸ் 3 செட்டும், செகண்ட் ஒர்க் அவுட்டா வெயிட்டட் கிரன்ச்சஸ் 3 செட்டும், தேர்ட் ஒர்க் அவுட்டா ரிவர்ஸ் கிரன்ச்சஸ் 3 செட்டும் போட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சாச்சு. அதோட நேராக கார்டியோ ஏறி கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் 5.5ல வச்சு இன்க்ளைன் 15ல ஒரு வாக்கிங். டிஷர்ட் நனைய அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம பயாவை உங்ககிட்ட காட்டி ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால பயாவோட என்ட்ரி இன்னைக்கு. பயா கிட்ட போய் 1/2 கேஜி சிக்கன் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து லேட்டான ஒரே காரணத்தினால் எங்கள் அம்மாட்ட வந்துட்டு அம்மா இன்னைக்கு நீ சிக்கனை செஞ்சிரியா அப்படின்னு கேட்டேன். சரி தம்பின்னு சொன்னாங்க. அயன் பண்ணி குளிச்சு கிளம்பி ஒரு 11 மணி போல் ஆஃபீஸ் வந்துட்டோம். இன்னைக்கு ஆஃபீஸில் நம்ம மானிட்டர் வால்பவர் பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்க யாருன்னு உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எல்லாரும் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மார்னிங் ஸ்நாக்குக்கு பாயில்டு ஒயிட் சுண்டலை வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக நம்ம மேலே போயாச்சு. மேலே போய் கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் இருந்தது. அந்த வேலையெல்லாம் உட்காந்து வெறித்தனமாக பார்த்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு திருப்பி லஞ்சுக்கு கீழே வந்தோம். லஞ்சுக்கு வந்தால் காலையில் எங்கள் அம்மாட்ட நம்பி கொடுத்தாலும் ஒரு சிக்கன். அந்த சிக்கனில் நான் இன்னைக்கு 77 கிலோ இருக்கிறத வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கலையே என்னமோ தெரில. எங்கள் அம்மாட்ட வந்துட்டு கம்மியாக ஆயில் ஊற்றி செய்யுமான்னு சொன்னேன். எங்கள் அம்மா ரொம்ப கம்மியாக ஆயில் ஊற்றி ஆயில் மிதக்கிற அளவுக்கு சிக்கன் கிரேவி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் சாப்பாடையும் ஊற்றி அடிச்சு நவுத்திட்டு குட்டி படையை திரட்டி நேராக நாங்கள் இன்னைக்கு கம்மங்கூழ் கடையை நோக்கி பயணம் செஞ்சிருப்போம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதுதான் இல்லை. இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு இளநீ குடிக்க போனோம். இளநீ குடிக்க போன இடத்துல தம்பி வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும் இருந்தால் போதாது, நீங்கள் கோகனட் ஸ்டார் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை இந்த வலுக்கட்டாயமாக என்னை இந்த போஸ்ட் கொடுக்க சொல்லி அதை வீடியோ எடுத்து கொடுத்தானுங்க. ரிட்டன் விறுவிறுவிறு நடந்து வந்துட்டு இருந்தோம். பார்த்தா குட்டி படை பெரிய படையாகி திருப்பி ரிட்டன் இளநீ குடிக்க அவங்களும் வரேன்னு சொல்லி எங்கனால இன்னைக்கு அந்த கடைக்காரருக்கு ஒரு 420 ரூபா ஒரு வியாபாரம் நடந்தது. அதனால எல்லாரும் கிளம்பி நேராக டைடிலேருந்து எல்காட் பில்டிங்க்கு வந்தோம். எல்காட் பில்டிங் வந்தோடனே இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறனால எல்லாரும் வந்துட்டு செஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கையை போட்டு அண்ட் தென் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு 8 o'clock போல் கிளம்பி ஃப்ரைடே ஈவினிங் அதுமா இன்னைக்கு வந்துட்டு வெறித்தனமான ஒரு ஷட்டில் செஷன். கிட்டத்தட்ட 10 பேர் போய் அந்த விளையாண்டு இன்னைக்கு டேவை அதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1% என்ன இன்னைக்கு பெட்டர் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ ஒர்க் அவுட் கரெக்டாக இருந்தது. அது கூட புதுசாக ஒரு கேம் ஷர்ட்டில் உள்ளே கொண்டு வந்தோம். ஜங்க் எதுவும் எடுத்துக்கல, பட் சுத்தமாக படிக்கலை. ஸோ இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்துட்டு சுட்டு போட்டாலும் வராது போல இருக்கு. நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பாய்.